பெருந்தலைவர் காமராஜரது பொதுக்கூட்டம், பிறந்த தின கூட்டம் மிக சிறப்பான முறையிலே திருச்சியிலே உழவர் சந்தையிலே தொடங்கி இருக்கிறது. இதற்கு மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சென்னை மண்டலம், கோவை மண்டலம், மதுரை மண்டலம் ஆகிய மண்டலங்களுடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மரியாதைக்குரிய மாநில நிர்வாகிகள், துணை அமைப்பினுடைய தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நண்பர்களே, டெல்டா மாவட்டத்திலே நடைபெறும் கூட்டம் இந்த கூட்டம். டெல்டா மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும், மாநில நிர்வாகிகளுக்கும், துணை அமைப்பினுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வாய்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழாவை கொண்டாடுவதிலே 100% பொருத்தமான கட்சி தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்று நிரூபிக்கும் வகையிலே இங்கே தேசிய எண்ணம் கொண்டவர்களாக, பிராந்திய கட்சியாக நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். பெருந்தலைவர் கர்மவீரரது பிறந்த தின விழாவிலே இந்த கூட்டம் நம்முடைய தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் ஆசியோடு நடைபெறுகிறது. பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக இங்கே நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தினுடைய தனி சிறப்பு, பெருந்தலைவர் காமராஜரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய தலைவர்கள் இங்கே கலந்து கொள்வதுதான். மரியாதைக்குரியவர்களே, வருங்காலங்களிலே தமிழகத்திலே அனைத்து துறைகளும் வளர்ச்சி பெற வேண்டும். தமிழகம் உண்மையிலேயே அமைதி பூங்காவாக விளங்க வேண்டும். அதற்கு தேவை பெருந்தலைவர் மக்கள் தலைவர் கடைபிடித்த நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை. இந்த தாரக மந்திரத்தை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு நல்லாட்சி தமிழகத்திலே அமையும் என்ற நம்பிக்கையிலே தமிழக மக்கள் இருக்கிறார்கள். 2026 நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வலு சேர்க்கும் மேடை இந்த மேடை. நாமெல்லாம் இங்கே பெருந்தலைவர் புகழ்பாட ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய காலம், வரும் காலம், நல்ல காலம், வசந்த காலம், அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. நண்பர்களே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் எல்லாம் மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சி ஏற்பட வேண்டும் என்று உறுதியேற்கும் வகையிலே இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், பெருந்தலைவர் ஆட்சி காலத்திலே கல்வி, விவசாயம், சுகாதாரம், தொழில் என்ற தமிழகம் இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக செயல்பட்டதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். மாற்றாக இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய விவசாயினுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. உண்மையிலேயே விவசாயிகள் மருத்துவமனையிலே கோமாவிலே இருக்கின்ற நோயாளிகளை போல அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், இன்றைய பிரச்சனை காவேரி பிரச்சனை. கர்நாடக மாநிலத்திலே அணைகளிலே போதிய தண்ணீர்
இருந்தும் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய உத்தரவை துளியும் மதிக்காத அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு இதனை தட்டி கேட்க தவறி வாய்மூடி இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, பெரியோர்களே, அரசியல் சாசனத்தை முன்வைத்து அரசியல் செய்வதாக கூறி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கர்நாடகாவில் அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்காமல் ஏன் செயல்படுகிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். இது அரசியல் நாடகம். மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். விவசாயினுடைய வாழ்வாதாரத்திலே கை வைக்க பார்க்கிறார்கள். கர்நாடக காங்கிரஸ் அரசு காவிரி பிரச்சனையை விவசாயினுடைய தண்ணீர் பிரச்சனை என்று பார்க்க கூடாது. காவிரி பிரச்சனை என்பது நம்முடைய விவசாயினுடைய உயிர் பிரச்சனை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையிலே தண்ணீர் கொடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க திமுக அரசு தவறுகிறது. தேர்தல் நேரத்திலே திமுக அதனுடைய தலைவர்கள் கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்து போனார்கள். அங்கே பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இங்கே நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற கவலை அவர்களுக்கு துளி கூட கிடையாது. உண்மையிலேயே அந்த எண்ணம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழகத்திலே இருக்குமே ஆனால் என்றைக்கோ தமிழகத்தினுடைய முதல்வரோ அமைச்சரோ பிரதிநிதிகளோ நம்முடைய ஏழை எளிய விவசாயிகளுக்காக கர்நாடக மாநிலம் சென்று தண்ணீர் பெற்று தர முயற்சித்திருக்கலாம். ஆனால் திமுக வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். கூட்டணிக்காக, தேர்தல் வாக்குறுதிக்காக, தேர்தல் வாக்குக்காக இன்றைக்கு கர்நாடகாவிடம் மண்டியிட்டு கிடக்கிறது திமுக கூட்டணி அரசு. விவசாயிகள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி எந்த காலகட்டத்திலும் தமிழக விவசாயிகள் உங்களை மன்னிக்க தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். காவிரி, பாலாறு, முல்லை பெரியாறு உள்ளிட்ட அண்டை மாநில தண்ணீர் பிரச்சனையை கூட்டணிக்காக, அரசியலுக்காக, வாக்கு வங்கிக்காக திமுக விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறது என்று நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, அடுத்தபடியாக தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீர்குலைந்திருக்கிறது என்பதை நாம் நன்கறிவோம். கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, அதனை தாண்டி போதைப் பொருள், அதற்கு பிறகு கள்ளச்சாராயம், விசச்சாராயம் என்று தமிழகம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் திராவிட மாடலுடைய அடையாளம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக காவல்துறையினுடைய கைகள் ஏன் கட்டப்பட்டிருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழக மக்களே, கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயத்தினுடைய இறப்புகள் 65 பேருக்கு மேல் என்பது அதிகாரப்பூர்வமான செய்தி. 1967 அரியலூரிலே நடைபெற்ற ரயில் விபத்தின் போது எதிர்கட்சியான திமுக அன்றைய காங்கிரஸ் கட்சியை பார்த்து, நீங்கள் ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா என்று கேட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன்.
கள்ளக்குறிச்சி மரணம், அரசியல் தலைவர்கள் மரணம், போதை பொருளிலே மரணங்கள், டாஸ்மாகிலே மரணங்கள், கொலை கொள்ளையிலே மரணங்கள் என்று இப்பொழுது தமிழகம் இருக்கும் போது உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், திமுகவே நீங்கள் ஆண்டது போதாதா? உங்கள் ஆட்சியில் மக்கள் மாண்டது போதாதா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். மரியாதைக்குரியவர்களே, தமிழகத்திலே மீண்டும் நல்லாட்சி அமைய வேண்டும். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜரது எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்ற உறுதியை இன்றைக்கு எடுத்துக் கொள்கிறோம். இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்களாக செயல்படுபவர்கள். அதன் அடிப்படையிலேயே கூட்டணிக்கு அப்பாற்பட்டு பெருந்தலைவர் புகழ்பாட வேண்டும் என்பதற்காக இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்ற பெயரிலே ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையிலே அயராது பாடுபட்டவர். பாரத பிரதமரது திட்டங்களை தமிழகம் முழுவதும் பறைசுடைய தலைவர். மதிப்பிற்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்தியாவினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர். சமூக நீதியை நிலைநாட்ட தொடர்ந்து இந்த வயதிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மரியாதைக்குரிய தலைவர். ஐயா ராமதாஸ் அவர்களது வழியிலே பாட்டாளிகளுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால், இந்தியாவினுடைய 140 கோடி மக்களுக்கு 108 என்ற உயிர்காக்கும் எண்ணை கொண்டு வந்து தினந்தோறும் லட்சக்கணக்கான உயிர்களை காக்கக்கூடிய உயர்வணி ஆற்றியவர் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய அமமுகவினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவிடம் அரசியல் பயின்றவர். தமிழகத்தினுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய பெருமை முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு உண்டு. அவர்கள் வாழ்ந்த காலங்களிலே எந்த மாநிலத்திலே மகளிருக்கு அதிக திட்டங்கள் என்றால் தமிழகம் மகளிருக்கு முதல் மாநிலம் என்று முதல் நிலையிலே இருந்ததை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அம்மாவினுடைய வழியை பின்பற்றி அவர்கள் பெயரிலே இயக்கத்தை தொடங்கி தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நம்பிக்கை கொடுப்பவர். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றிக்கு நம்மோடு துணை நிற்பவர் என்று பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். நாம் எல்லாம் அரசியல் மாட்சியங்களுக்கு அப்பால் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் நம்முடைய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள். காந்திய வழியை பின்பற்றுபவர். பெருந்தலைவர் காமராஜரது பாசறையிலே பயின்றவர். பெருந்தலைவரது நேர்மை, எளிமை, தூய்மையை பின்பற்றுபவர். தனது உயர்வான உரையாற்றலால் மறைந்த தியாகிகளையும் தேச தலைவர்களையும் நம் கண்முன்னே நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் ஐயா தமிழருவி மணியன் அவர்கள்.
தமிழகத்திலே வரும் காலங்களிலே பெருந்தலைவருடைய அடிச்சுவடி இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்று நடுநிலையோடு பணியாற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தலைவர், தமிழகத்திற்கு வரும் நாட்களிலே நல்லது நடப்பதற்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கிய நிகழ்வுக்காக வெளி மாநிலத்துக்கு சென்றிருக்கின்ற காரணத்தினால் அவருடைய வாழ்த்துக்களை முன்னாள் தமிழக அமைச்சர், திருச்சி மண்ணினுடைய மைந்தர், அவருடைய இயக்கத்தினுடைய மூத்த பிரதிநிதிகளில் ஒருவர் நம்முடைய ஐயா வெல்லமண்டி நடராஜன் அவர்களை நேரடியாக இங்கே வருகை புரிய செய்திருக்கிறார். அதே போல நம்முடைய ஐஜேகேயினுடைய தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இங்கே வரவில்லை என்றாலும் கூட தன்னுடைய மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களை இங்கே பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்கள் இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஏசிஎஸ் அவர்கள், தேவநாதன் யாதவ் அவர்கள் எல்லாம் இங்கே இல்லை என்றாலும் கூட எனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பி அவர்களுடைய பிரதிநிதிகளை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, பெருந்தலைவர் புகழ்பாட நடைபெறும் இந்த கூட்டத்திலே ஒரு முக்கிய செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் என்பது அவசியம் மட்டுமல்ல, அவசரம் என்பதை தமிழக மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். நமது பயணம் இலக்கு 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சிகள் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தாரக மந்திரமான வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற ரீதியிலே இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பான முறையிலே மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து துறையிலும் இந்தியா முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. பாதுகாப்பான நாடாக இந்தியா இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. நல்லரசாக செயல்படும் மத்திய அரசை பிரதமர் மோடி அவர்கள் வரும் வருடங்களிலே வல்லரசாக மாற்றுவார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே நண்பர்களே, வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் உண்மையிலேயே விரும்பக்கூடிய தமிழகத்தினுடைய கட்சிகளும் மரியாதைக்குரிய தலைவர்களும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமையிலே அணிவகுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நண்பர்களே, மிக சிறப்பாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தினுடைய துவக்கமே இனிமேல் தான் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே கூடியிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் இங்கே பலர் பெருந்தலைவர் காமராஜரோடு பணியாற்றியவர்கள், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாரோடு அரசியல் பயணம் செய்தவர்கள், அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர்கள் பலர். கடந்த 25 ஆண்டுகளிலே என்னோடு பயணம் செய்தவர்களும் இங்கே ஆயிரக்கணக்கிலே வந்திருக்கின்றீர்கள். நண்பர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பது ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து 3 தலைமுறைக்கு சொந்தமான கூட்டு குடும்பம் என்ற இந்த கூட்டத்திலே
நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கியம், இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், இந்த கூட்டத்தினுடைய வருங்கால தமிழகத்தினுடைய மாற்றம் என்பது நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் பெருந்தலைவரை பற்றி பேசுவதுதான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் பேச ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய மரியாதைக்குரிய உரையாற்றலை பொறுமையோடு கவனமாக நாம் கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களைப் போல நானும் அதை கவனமாக பொறுமையோடு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தலைமை உரையாற்றியிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். இந்த கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கிலே நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் வரி புரிந்திருக்கிறீர்கள். திருவள்ளூரிலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை முக்கிய தலைவர்களும் தொண்டர்களும் வந்திருக்கிறீர்கள். டெல்டா மாவட்டத்திலிருந்து மேலும் சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு முக்கிய செய்தி, இந்த கூட்டம் முடிந்ததும் மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டு குடும்பத்தை சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் அமைதியாக, பொறுமையாக, மெதுவாக உங்களுடைய வாகனங்களிலே நீங்கள் உங்களுடைய வீடு போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். எனவே தயவு கூர்ந்து இந்த கூட்டத்திற்கு பிறகு பொறுமையோடு நீங்கள் எல்லாம் கிளம்ப வேண்டும். கூட்டம் சரியாக 8 மணி அளவிலே முடிந்துவிடும். எனவே தயவு கூர்ந்து அமைதியாக இருந்து கூட்டத்தை வெற்றி கூட்டமாக மாற்றி இருக்கிறீர்கள். மேலும் கூட்டத்திற்கு சிறப்பு சேர்த்து நீங்கள் எல்லாம் தலைவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம், பெருந்தலைவர் மக்கள் தலைவர் புகழ் பாடுவோம். பட்டி தொட்டி எங்கும் நம்முடைய கொடி பட்டொளி வீசி வீசட்டும், பெருந்தலைவர் புகழ் பாடுவோம் என்று கூறி மீண்டும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் கடைகோடி தொண்டன் சார்பிலே இருகரம் கூப்பி நன்றி கூறுகிறேன். இங்கே வரிய புரிந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.